அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு உறவோடு சில காலம், பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருந்த மனநிலையில் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு புதிய யோகம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைவதால் மார்ச் மாதம் 3வது வாரம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வாரத்தில் பல கிரக நிலைகள் மீனராசிக்காரர்களுக்கு தத்தளிப்பான மனநிலையில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்கு மாறுகின்றன. இது நிச்சயமாக பல்வேறு வகையில மாற்றத்தையும் புதிய யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றவர்களின் நலனுக்காக சேவை செய்யக்கூடிய குணத்தை அதீதமாக பெற்ற மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது, எந்த விதமான புதிய யோகங்கள் கிடைக்கின்றன என்று பார்க்கும்போது நிச்சயமாக ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு காரணமாக புத சந்திர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும், புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும், குரு சந்திர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும், சுக்கிர மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைகிறது. எனவே அடுக்கடுக்காக பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அற்புதமான மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பொருளாதார ரீதியாக எழக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் குடும்ப ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் நல்லதொரு மாறுதலும் தத்தளித்து கொண்டிருந்த மனநிலையில் யோகங்கள் நிறைந்து கிடைப்பதால் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப சுமை அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் அவற்றை மகிழ்வுடன் ஏற்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை சிந்தித்து அதன் தாக்கத்தையும் விளைவையும் அறிந்து உங்களுடைய முடிவுகளை எடுப்பதால் மிக சிறந்த அளவில் நன்மையும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும். நீங்கள் நினைத்தபடியே அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டு. 7.5 சனியாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதி வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திரனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் குரு சந்திர யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி உண்டு. நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்டாலும் எதிர்பார்த்தபடியே நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கனகச்சிதமாக அப்படியே சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது 7ல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்தையும் நீக்கி மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு வலுவான அமைப்பை உருவாக்கி கொடுப்பாருங்க. எனவே கேதுவின் அமைப்பு காரணமாக சில நல்ல பலன்களை இந்த தருணத்தில் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். செவ்வாயுடன் இணைவதால் சுக்கிர மங்கள யோகமானது மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விரயஸ்தானம் என்பதால் சுப விரயங்களை அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் உங்களுடைய பணிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கலைத்துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிறைந்திருக்கிறது. ஆனால் அலைச்சல் சற்று கூடுதலாக தான் இருக்கும். திறமைக்கு மீறி சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் திட்டமிட்டதை விட அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் அபிவிருத்தியை காணக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. ஆனால் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது விரயஸ்தானத்தில் சனி செவ்வாயுடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது சூரியன் ராகு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதும் புதன் ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்றிருப்பதும் சாதகமற்ற
அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சூரியன் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் ராகுவுடன் இணைவதால் சில எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராகுவுடன் இணைவதால் முரண்பாடான கிரக அமைப்பாகவும் கிரக சேர்க்கையாகவும் பார்க்கப்படுகிறது. இது நல்லதல்ல. அது மட்டுமல்லாது செவ்வாய் சனி சேர்க்கையும் முரண்பாடான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படி 2 முரண்பாடான கிரகநிலைகளின் அமைப்பு இருப்பதால் நிச்சயமாக அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற கிரகணங்கள் ஏற்படுவதும் அதன் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகளும் நம்பிக்கை இழக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது ராகு மற்றும் கேதுதான். அப்படிப்பட்ட ராகுவுடன் சூரியன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எதை செய்தாலும் திடீரென மாற்றத்திற்கு உள்ளாக்கத்தக்க ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணம் முழுவதும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். ஆனால் அதே சமயம் கிருஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் சில சங்கடங்கள் தவிர்க்கப்படுவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே புத ஆதித்ய யோகம் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் ஜென்ம ராசியில் இணைந்திருந்தாலும் கூட உண்டு. எனவேதான் தான் உண்டு தங்கள் வேலை உண்டு என்று செயல்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகம் மூலமாக மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சூரியன் மற்றும் புதனின் கூட்டணி. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் ராகுவுடனும் இணைந்திருப்பதால் 3ஆம் நபர் யாரையும் நம்ப வேண்டாங்க. அவர்களால் எதிர்பாராத இழப்புகளை சந்திக்க நேரிடுமே தவிர நன்மை அடைவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராகு மற்றும் சூரியனின் கூட்டணி. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாயும் சனியும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் தேவையில்லாத சில சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். விலை உயர்ந்த அத்தியாவசியம் இல்லாத சௌகரியமான பொருட்களை வாங்குவதால் சில குழப்பமும் மனஸ்தாபமும் உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் சில தாமதம் ஏற்பட்டாலும் 7.5 சனியின் ஆதிக்கம் மிகுந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாயும் அவருடன் இணைந்திருப்பதால் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கவனித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் பல யோகங்கள் நிறைந்திருப்பதால் நிச்சயமாக தத்தளித்துக் கொண்டிருந்த மனநிலையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். விரய செலவுகளையும் சுப விரயங்களாக மாற்றலாம். ஏனென்றால் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் விரயத்தில் சஞ்சரிப்பதால் விரய செலவுகள் அதீதமாக இருக்கும். எனவே அவற்றை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். அப்படி சென்று வருவதால் உடலில் புத்துணர்ச்சியும் மனதிற்கு மகிழ்ச்சியும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையும். பல்வேறு விதமான காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.